புது புது அர்த்தங்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்டெலிஜென்ட்ட வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த மெயில் வந்த சர்வரை நான் செக் பண்ணி பார்த்ததுல அந்த மெயில் நம்ம ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? நம்ம ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்திருக்கா? அப்படினா நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் விசாரிச்சா தெரிஞ்சிரும்ல. அப்படிதானே மேடம்? எக்ஸாக்ட்லி. யாரோ ஆதிராவை பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி தப்பா மெயில் பண்ணி ஆதிராவை பழி வாங்க பாத்திருக்காங்க. மேடம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதிராவுக்கு வேண்டாதவங்க நம்ம ஆபீஸ்ல யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம ஆபீஸ்ல யாரு மேடம் பண்ணிருப்பாங்க? மேம், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆபீஸ் ஆக்சஸ வச்சு வெளியில இருந்து யாராவது பண்ணிருப்பாங்களோன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு மேம். இல்ல சந்தோஷ், மெயில் வந்திருக்கிற நேரம் நைட் 2 மணி. அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல 10 பேர் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படியா மேடம்? அப்படின்னா அந்த 10 பேரையுமே விசாரிச்சா யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சிரும்ல. அவங்க யார் யாருன்னு லிஸ்ட் கொடுங்க, நாங்க விசாரிச்சிடுறோம். லிஸ்ட் கேட்டிருக்கேன், வந்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, அன்னைக்கு வேலை பார்த்த அந்த 10 பேர்ல ஆதிராவும் ஒருத்தவங்க. லிஸ்ட் வந்ததும் யார் கேபின்ல இருந்து மெயில் வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன என்ன சந்தோஷ், ஓகே தானே? ஓகே தான் மேம். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவங்கள பனிஷ் பண்ணணும் மேம். ஓகே சந்தோஷ், முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிப்போம். நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. அன்னைக்கு வேலை பார்த்த அந்த 10 பேர்ல ஆதிராவும் ஒருத்தவங்க. சங்கீதா, இந்த மாட்டி. தேங்க்ஸ்மா. டீ குடிமா, ஆறிடும். ஓகே. என்னம்மா, ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, நார்மலா தான் இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் பிரஷர் அவ்வளவுதான். சங்கீதா, என்னம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, பிரதிபா. என் டென்ஷனுக்கு காரணமே அவங்கதாம்மா. ஏன்? அவங்களால உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க யார பார்க்க வந்தாங்க? அவங்க ஆதிரா மேடத்தை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பேசினதை வச்சு பாக்குறப்போ ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். அதனால போய் ஆதிரா மேடத்தை வர சொன்னேன். அவங்க வந்து அவங்கள தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்ன திட்டிட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சவங்களை தவிர முன்ன பின்ன ஆள் பார்க்க வந்தா என்ன கூப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி இந்த விஷயம் பிரதிபாவுக்கு தெரியும்? பிரதிபா ஆதிராவை பார்க்க வந்த நோக்கம் என்னவா இருக்கும்? பிரதிபா ஆதிராவை சந்திச்சு பேசினா விஷயம் தெரிஞ்சிருமே. சும்மா சின்னதா கிடைச்சாலே பிரதிபா அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளே. இவ்ளோ பெரிய விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சு, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவாளே. அப்பார்ட்மெண்ட் முழுக்க குட்டிய பத்தி தப்பா சொல்லிடுவாளே. ஐயோ கடவுளே, நினைச்சு பார்க்கவே நெஞ்சு பதறுது. புது புது அர்த்தங்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.